உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கோம். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சரியாக இரவு 8:15 உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு பேச்சாக போகிறார். சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகர நட்சத்திரம், பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிங்க முகம் கொண்ட ராசி என்பவர்கள். எதையும் தைரியமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ஒரு நிர்வாக திறன் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். செய்ய முடியாத விஷயங்களை செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தான். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வரார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நிறைய ஜாதகம் பாக்குறவங்க, சார் எனக்கு அஷ்டம சனி வருதுன்னு சொல்றாங்க, பயமா இருக்கு, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அஷ்டமஸ்தானத்துல வர்றதுனால பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பா கிடையாது. முதல்ல அதான் நல்லா புரிஞ்சுக்கங்க. அஷ்டமஸ்தானத்துல வரும்பொழுது உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கும் பொழுது பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். உங்களை தசாபுத்திகளும் சரியில்லாத போது அந்த அஷ்டமஸ்தானத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த அஷ்டமஸ்தானத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும், இப்ப சிம்ம ராசி என்பவர்களுக்கு 2025ல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல வராரு. அந்த அஷ்டமஸ்தானத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அஷ்டம சனியில எந்த விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜோதிட சாஸ்திரமே ரெண்டாவது இந்த பயிற்சி பலன்கள் சொல்வது காரணமே என்னன்னா, வருமுன் காப்போம். ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்தா அதை தடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பாக்குறது. ஆனா பயப்படாதீங்க. அஷ்டம சனி வர்றதுனால எனக்கு எல்லா பிரச்சனை வந்துருமானா அது கிடையாது. அது தவறான நம்பிக்கை. அது முதல்ல அதுல இருந்து வெளில வாங்க. அந்த ஜோதிடம் சொல்றோம், இந்த பயிற்சி பலன்லாம் சொல்றோம்னா நீங்க அதுக்கு மாதிரி மாறிக்கங்க. மாற முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே. சிம்ம ராசி என்பதுனாவே வாழ்க்கையில எந்த விஷயத்துல நம்ம சில விஷயங்களை கரெக்ஷன் பண்ணிக்கணும், எது செஞ்சா நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு தெரிந்து இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசி என்பது. அப்படி இருக்கும் பெருசா பிரச்சனைகள் வராது. எந்தெல்லாம் பிரச்சனைல ஜாகிரதையா இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். இப்ப எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சிம்ம ராசி என்பர்கள் பிசினஸ் பண்றீங்க, நிறைய பேர் பெரிய ஆளுமை கொண்டவர்கள், அந்த ஆளுமையின் பயனாக நிறைய வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கடன் வாங்கி பிசினஸ் பண்ண மாட்டேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க, கடன்ல தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, என் பேங்க் லோன் ஃபுல்லா ஓடி வச்சிருக்கேன், நான் பாத்தீங்கன்னா பிசினஸ் லோன் வாங்கியிருக்கேன், எல்லாம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. புதுசா கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியை ஈஸியா கடந்து வந்துடுவீங்க. சார் அது மாதிரி சூழ்நிலை வந்தா என்ன சார் பண்றது? அந்த மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா நீங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை வளர்த்துக்கு. அது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு. ஜெனிட்டிக்காவே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு. கொஞ்சம் சமாளிங்க. கடன் வாங்காம சமாளிங்க முதல்ல. சரி கடனே வாங்குறீங்க அப்படின்னா தேவையில்லாம போய் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. பிரச்சனைகள் வரும். அஷ்டம சனி காலத்துல பிரச்சனை உங்களை நோக்கி வரும். நீங்க அந்த பிரச்சனைய கொஞ்சம் ஜாக்கிரதையா எதிர்கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசா போகாது. அதுல மெயினா பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறது கடன் பிரச்சனைகள் தான். அந்த கடனை மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது.
அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றீங்க, புதிய வாய்ப்புகள் அந்த நேரம் நிறைய வரா மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி எப்படி மாட்டுவாங்கன்னா, அஷ்டம சனியில சும்மா இருப்பீங்க, திடீர்னு யாராவது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இவ்வளவு சம்பாதிச்சிடலாம், இத்தனை லட்சம் லாபம் வரும் அப்படின்னு பேப்பர்ல போட்டு அது அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். அது நீங்க விசாரிப்பீங்க, ஆமா இந்த பிசினஸ் பண்ணா இவ்வளவு லாபம் இருக்கு, இந்த ப்ராடக்ட் பண்ணா லாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும். அங்கதான் தப்பு நடக்கும். அதை தள்ளி போடுது. சில நேரத்துல உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கா, அஷ்டம சனினால மட்டும் பிரச்சனைகள் வர்றதில்லை. உன் நேரமும் சரியில்லாத போது என்ன ஆகும்னா அது அதிகமா ஆட் ஆன் எஃபெக்டை கொடுத்துரும். அவ்வளவுதான் பிரச்சனை. அப்ப ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துட்டு நம்ம செய்யலாமா, நம்ம செய்யக்கூடிய ப்ராடக்ட் கரெக்டா, நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிட்டு பண்றது நல்லது. இந்த சிம்ம ராசி கிட்ட என்னன்னா, நம்ம தான் எல்லாம் கரெக்டா பண்ணுவோமே, நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு, நம்ம தான் நிறைய பேருக்கு கைட் பண்ணோம் அப்படின்ற அந்த எண்ணங்கள் தான் பிரச்சனைகளுக்கு மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதனால நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி 4 பேர் கைடன்ஸ் எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி புதுசா ஆபீஸ் ஓபன் பண்றது, புதுசா ஆள் எடுக்கிறது, ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கண்டிப்பா அந்த அஷ்டம சனியில உங்களுக்கு எதுவும் வராது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்களை 4 பேரை டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆபீஸ்ல தொல்லைகள் வரும், உங்க கீழே இருக்கவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, மேலதிகாரிகள் உங்களை தொல்லை கொடுக்கக்கூடிய நேரம். அதை சகிச்சுக்கிட்டு வேலையை விடாம கண்டினியூ பண்ணுங்க. அவங்க வேலையே விட்டு போன்னு சொன்னா கூட போகக்கூடாது. என்ன பிரச்சனைனா தன்மானம் அதிகம் கொண்டவர்கள் சிம்மராசி. ஏன்னா சிங்கம் இல்லையா, சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த வேலை வேணாலும் தூக்கி போட வேண்டிய நிலை வரும். அதை தவிர்த்துருங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்பர் வரும். நீங்க அந்த ஊருக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அம்மா அப்பா விட்டு பிரிய வேண்டிய நிலைமை இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம். எப்போ போய் நான் போய் இந்த வேலையில மாறி நான் வேலை செய்யறது. பாத்தீங்கன்னா மனைவி மக்கள்லாம் உங்க கூட இருந்து உங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு இருக்கும், அவங்க நீங்க இல்லாம கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணுவீங்க, நான் டிரான்ஸ்ஃபர் வேண்டாம், நான் வேலையை விட்டு போயிடுறேன், வேற வேலை தேடுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதிக பிரச்சனை மாட்டிப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தான் வேலை கிடைக்குமே, எனக்கு தான் வந்து எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நான் தான் நல்ல மேனேஜர் லெவல்ல இருக்கேனே, எனக்கு எல்லா திறமைகளும் உண்டு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா அதை எடுத்துக்கங்க. இந்த அஷ்டம சனி காலத்துல என்னன்னா ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டம் ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், அது ஈஸியா என்ஜாய் பண்ணுங்க, வேற ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் கூட உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டத்துல பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா சம்பளத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிங்க, தப்பு கிடையாது. சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் வராது, உங்களுக்கு ப்ரொமோஷன் டியூவா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட் டியூவா இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளால வேலையை விட்டு வரலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை கம்மியாயிடும். நிறைய பேருக்கு உறவுகள்ல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது கேட்டீங்கன்னா முதல் பிரச்சனை எங்க வரும்னா கணவன் மனைவிக்குள்ளதான் முதல்ல சண்டை வரும். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற ஒரு பிரச்சனையை அந்த ஈகோவை கொடுக்கும். அதனால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து போறது கொஞ்சம் பழகிக்கங்க. இன்னொருத்தர் சொல்றதை நான் கேட்பேன், நான் சொல்றதை நீங்க கேட்பேன்னு முதலே பேசிக்கங்க. அந்த பேசிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. பேசாம இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காதீங்க. என்னைக்கு பிரிஞ்சு வாழணும் முடிவு பண்ணிட்டீங்களோ அப்பவே பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்க, அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வரன் கரெக்டான வரனா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த வரனா, கரெக்டான இடத்துல வேலை செய்யறாரா, கரெக்டான குடும்பமா, கரெக்டான பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணுங்க. நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நீங்க அந்த திருமணத்தை பண்ணிட்டு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வரும். கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் பண்ணவே கூடாது.
நான் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறேன், ஒருத்தர் பணம் கேட்கிறாரு, கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு, பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் துவங்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு, ஃபினான்ஸு இந்த சம்பந்தமான விஷயங்கள்ல தலையிடாதீங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள், கெட்ட நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க கூட பழகுனா நிறைய நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால சில கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க ஆளாவீங்க. அங்கதான் பிரச்சனைகள் அதிகமாக போகுது, ஏமாற்றங்கள் வரும். ஒருத்தரை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. இந்த 2.5 வருஷத்துல 10 வாட்டி யோசிச்சு யோசிச்சு செய்யுங்க. 4 பேர் அட்வைஸ் எடுத்துங்க. சிம்மராசி முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நானே சொல்றேன், அஷ்டம சனில இதெல்லாம் ஜாகிரதையா இருங்கன்னு. சில பேர் நினைப்பீங்க, இல்ல நான் பாத்துக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கண்டிப்பா சிம்மராசி என்பதற்கு இருக்கு. நிறைய இடத்துல அது ஜெயிக்கக்கூடிய குணம் தான், அதுல தவறு ஒண்ணும் இல்லை. ஆனா தேவையில்லாத ஒரு கஷ்ட காலத்துல, நேரம் சரியில்லாத நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்கிங்க. அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. காதலில் தோல்வி, காதலில் அவமானங்கள், காதல்னால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஏமாறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாதீங்க. பொழுதுபோக்கை தவிர்த்துருங்க. பொழுதுபோக்கே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் உண்டு. இது மட்டும் எப்படி சார் நல்லா நடக்குமானா கண்டிப்பா வெளிநாடு யோகம் கிடைக்கும். வெளியூர் யோகம், வெளிநாட்டு போய் வேலை பார்க்கறது, வெளியூர்ல போய் வேலை பார்க்கறதுலாம் நல்லா நடக்கும். வெளிநாட்டு போகணும்னு சொல்லும் போது நீங்க பணம் கட்டி போகணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் 5 லட்ச ரூபாய் பணம் கட்ட சொல்றாரு, விசா வாங்கி தரான்னு சொல்றாரு, அதை நம்பாதீங்க. அதுல கண்டிப்பா ஏமாற்றங்கள் வரும். இல்ல அப்படியே கரெக்டான சோர்ஸ்ல இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு போயிருக்காரு செஞ்சிருக்காருன்னா அங்க வந்துட்டு தரேன் அப்படின்னு கண்டிஷன் பேசுங்க. இல்ல சார் அதெல்லாம் எப்படி சார் ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டா கடன் வாங்கி கொடுக்காதீங்க. எக்ஸஸா இருக்கு, நான் இதை கொடுப்பேன், வெயிட் பண்ணுவேன், அப்படியே கிடைக்கிறனால வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க கொடுக்குற இடத்த 1 வாட்டி 2 வாட்டி நீங்க செக் பண்ணிட்டு, நாளைக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்க திருப்பி கொடுப்பீங்களா, அதுக்கு என்ன ப்ரூஃப், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு பேசிட்டு பண்ணிக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருந்தீங்கன்னா தொல்லைகள் கிடையாது. நிறைய பேர் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இந்த சிம்மராசி என்பது இருக்கீங்க. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அவர் கரெக்டா பணம் கொடுப்பாரா, பொருள் கரெக்டா போகுமா, பொருள் நம்ம குவாலிட்டியான பொருளை அனுப்ப முடியுமா அப்படின்னு 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி உங்களை கண்டிப்பாக பாதிக்காது. இதை தவிர தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை கால பைரவருக்கு ஒரு 9 எள்ளு தீபம் போடுங்க. இந்த பிரச்சனைகள் உள்ள நபர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வராது. நன்மைகள் கண்டிப்பா நடக்கும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல நல்ல கிரகநிலைகள் இருக்கு, தசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் கம்மியா கூட இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. நேரம் சரியில்லை. இப்ப நிறைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை நடக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை நடக்கும். சந்திர திசையில நிறைய ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் காரணம் உங்களுடைய தசாபுத்திகள் தான் மிக மிக முக்கிய காரணமா இருக்கு. அதனால 1 வாட்டிக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பிளஸ், என்ன தெய்வ வழிபாடு பண்ணா பிரச்சனைல இருந்து வெளில வரலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுங்க. ஜாதகம் பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணுச்சுன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை வகுப்புல இருந்து வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.